ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஸ்டில் அதை வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும், ப்ரைடல் ஃபங்க்ஷனில் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் வரையும் ஈஸியாக போட்டுட்டு போகலாம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் அதில் வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களோட ஹேர்ஸ் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க, டேங்கிள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, சீரம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கணும், அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும், க்ரிம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து க்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். லைக் மேலே மட்டும் க்ரிம் பண்ணியிருக்கேன், கீழெல்லாம் எதுவுமே க்ரிம் பண்ணல. ஏன் இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்குது, அதனால தான் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ க்ரிம்பிங் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர்ஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நிற்கும், அண்ட் நம்மளுக்கு வந்து ஹேர்ஸ் வந்து திக்னஸும் கொடுக்கும். ஸோ அப்பர் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பிகாஸ் இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். பின்னாடி பஃப் வச்சுக்கலாம், இல்லை பஃப் வைக்காமல் கூட 2 சைட் பார்ட்டிஷனில் வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா 3 பிரைட்ஸ் 4 பிரைட்ஸ் கூட பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் பண்ணுறது வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக பஃப் வச்சு புல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி புல் பண்ணி விட்டுருக்கேன், ஸோ தட் அழகாக தெரியுன்றதுனால அந்த லேயர்ஸை. ஸோ இதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஹேர் ஸ்டைலுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ டிஸ்கோ ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சின்ன வயசுலலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இருந்தாலே போதும், அது 5 rupees தான் ஒரு பேக்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 சைட்லேயுமே ஹேர்ஸை வந்து பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவலாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈக்குவலாக போகும். ஸோ அதை வந்து செக்ஷன் எடுத்துகிட்டு அதை வந்து சாஃப்டன் பண்ணிக்க, ஐ மீன் கோம் பண்ணிக்கிட்டு ரப்பர் பேண்ட் எடுத்து ரப்பர் பேண்ட் லைக் டை பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு இவங்களுடைய ஒரிஜினல் ஹேர்ஸ் வச்சே தான் இன்றைக்கி வந்து ஹேர் ஸ்டைல் போட்டு காட்ட போகிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஹேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, தின்னாக இருக்குது அப்படின்னா, திக்னஸ் அதிகமாக வேணும் உங்களோட ஹேர் ஸ்டைல் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 600 500 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குது. கர்லி ஹேர்ஸும் கிடைக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேர்ஸும் கிடைக்குது. அதை கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹேர் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயுமே பண்ணாலும் பெட்டராகவே வரும், அழகாகவும் வரும். பட் ஸ்டில் இந்த ஹேர் ஸ்டைல் நார்மல் ஹேர்ஸில் பண்ணாலேயுமே வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு லைட்டாக புல் பண்ணி விட்டேன். அதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நம்மளுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ, ஐ மீன் ப்ராடாக தெரியணுமோ, அந்தளவுக்கு வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரியே போதும் அப்படின்னாலையும் அதுக்கு தகுந்த மாதிரி புல் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நான் ஃபேஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். லைக் ஹேர்ஸ் வந்து ஃபுல்லாக க்ரிம்ப் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக வரும். ஸோ வந்து நல்லா க்ரிம்ப் பண்ணி போடுங்க. ப்ரொஃபஷ்னல் பிரைட்ஸாக, ஐ மீன் ப்ரொஃபஷ்னலாக யாராச்சும் பண்ணுறதா இருந்தால் க்ரிம்ப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நார்மலாக வீட்டில் பண்ணுறவங்க க்ரிம்ப் பண்ணாமலே பண்ணால் கூட ஓரளவுக்கு ஸ்மூத்தாக அழகாகவே தெரியும். ஸோ அதுதான் என்னோடய டிப் அண்ட் ட்ரிக். நான் வந்து நான் நிறைய பேருக்கு போட்டு பார்த்ததில் அது எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ நல்லா க்ரிம்ப் பண்ணி போட்ட ஹேர் ஸ்டைல் வந்து நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அழகாக இன்னும் வந்து புல் பண்ணி விட்டோன்னா இன்னும் கூட ப்ராடாக அழகாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹேர் ஸ்டைல், அதாவது வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டுட்டு போனால் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே ஈஸியாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வச்ச பின்னாடி ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் அதே மாதிரி அப்போ போர்ஷன் சேம் அதையே வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்துட்டு இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஜஸ்ட் ஹேர் பின்ஸ் தான் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடில் இருந்து கொஞ்சம் பார்ட்டிஷன், ஐ மீன் கொஞ்சம் ஹேர்ஸ் எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சென்டருக்கும் இல்லாமல், அதே சமயம் அந்த சைடு லெஃப்ட் சைடும் இல்லாமல் கொஞ்சம் க்ராஸ் செக்ஷனாக வந்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இது வந்து நார்மலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் அழகாக இருக்கும். பட் இதில் வந்து நான் சொல்கிற டிப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக திக்காக ஒரு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல், ஒரு பியூட்டிஃபுல்லான மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் பன் இருக்கும் இல்லைங்களா, ரவுண்ட் டோனட் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பன்னை வந்துட்டு நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து உள்ளே அங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து திக்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ப்ராடாக தெரியும், திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறது ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பன்னை நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் கண்டினியூ பண்ணோம்னா இன்னுமே ரொம்ப அழகாக ப்ராடாக தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபாலோட் பை தட் நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, லைக் ஃபர்ஸ்ட் இந்த சைடு ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடுக்கும் இல்லாமல் சென்டருக்கும் இல்லாமல் அந்த இடத்துல செக்யூர் பண்ணிவிட்டு, ஸோ லெஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு ரைட் சைடில் கொஞ்சமாக செக்யூர் பண்ணிவிட்டு அதையே நம்ம வந்து பார்ட்டிஷனாக ட்விஸ்ட் பண்ணி ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ளாஸ்லாம் வச்ச பின்னாடி இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கீழே இருக்கிற ஹேர்ஸை வந்து கேர்ள் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ இந்த 2 ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெசேஜோட டிப்ஸோடு நான் வர்றேன். அண்ட் இதில் டேக் கேர் அண்ட் பை பாய்.